தி டார்லெட்டன் மர்டர்ஸ் இரண்டாம் பகுதி. சமையலறையில் ஹோம்ஸ் டெக்ஸிடம் பேசிக்கொண்டிருந்த சத்தம் கேட்டு நான் காலையில் விழித்தேன். கோழிப்பண்ணையிலிருந்து டெக்ஸ் சேகரித்த அரை டஜன் புதிய முட்டைகளையும் பனிப்பெட்டியிலிருந்து அவர்கள் எடுத்திருந்த சாசேஜுகளையும் கொண்டு அவர்கள் காலை உணவை தயாரித்து கொண்டிருந்தனர். முந்தைய நாள் இரவு வண்டிப்பாதையில் நடந்த கொடூரமான கண்டுபிடிப்பை பற்றி ஹோம்ஸ் டெக்ஸிடம் தெரிவித்தார். அதை கேட்டு டெக்ஸ் கண்கள் விரிந்தபடி அதிர்ச்சியோடு எதிர்வினையாற்றினார். அந்த அரக்கன் அவரை அப்படியே பருந்துகளுக்கு இரையாக விட்டுவிட்டானா என்ன என்று டெக்ஸ் கேட்டார். திரு கேரலின் உடல் மீன்கள் சாப்பிடுவதற்காக பாலத்தில் இருந்த ஆற்றில் வீசப்பட்டார் என்று காவலர் ராடி கூறினார். அங்கிருந்த கைப்பிடி சுவரில் இரத்தக்கரை இருந்தது. அவர்களின் உரையாடலில் இருந்து ஹோம்ஸ் கொல்லருடன் பேசுவதற்காக டெக்ஸ் அவரை ஒரு மாட்டு வண்டியில் கிராமத்திற்கு அழைத்து செல்வார் என்றும், அதன் பிறகு குடிகாரன் சார்ஜின் குடிசைக்கும் அங்கிருந்து சர் ஈதன் டார்லெட்டின் வீட்டிற்கும் செல்வார்கள் என்றும் நான் அறிந்து கொண்டேன். அவர்கள் தாமதமாகாமல் இருப்பதற்காக அவர்கள் சாப்பிட்ட பிறகு சுத்தம் செய்யும் வேலையை நான் செய்ய முன்வந்தேன். அதன் பிறகு இதமான சூரிய ஒளியை ரசிக்கவும் அந்த இடத்தின் அமைப்பை ஆராயவும் மைதானத்தில் உலாவர திட்டமிட்டேன். நீங்கள் கொலைகளை துப்பறியும் போது உங்களுடன் இருப்பது மிகவும் சுவாரஸ்யமாக இருக்கிறது என்று வண்டியில் அமர்ந்தபடி டெக்ஸ் ஹோம்ஸிடம் கூறினார். பழைய சார்ஜும் திரு கேரலும் சொர்க்கத்திலிருந்து பெருமையுடன் பார்த்து கொண்டிருப்பார்கள் என்று நினைக்கிறீர்களா? அவர்கள் அங்குதான் இருக்க வேண்டும். அவர்கள் இந்த பூமியில் இருந்தபோது இருவருமே ஒரு ஆன்மாவுக்கு கூட தீங்கு செய்ததே இல்லை. சார்ஜும் திரு கேரலும் தங்களுக்குரிய நற்பலனை அடைந்துவிட்டனர் என்று ஹோம்ஸ் டெக்ஸிற்கு உறுதியளித்தார். இருவரும் புன்னகையுடன் புறப்பட்டனர். நான் விரைவில் சமையலறை வேலைகளை முடித்துவிட்டு என் நடைத்தடியை எடுத்துக்கொண்டு அந்த பகுதி வழியாக உலாவரத் தொடங்கினேன். பசுமையான புல்வெளியில் புல் மேய்த்து கொண்டிருந்த குதிரைகள் தங்கள் தலைகளை உயர்த்தி முள்வேலி கூடு வழியாக சிறிது தூரம் என்னையும் பின்தொடர்ந்தன. அவை திரு கேரல் வயோமிங் பகுதியிலிருந்து தன்னுடன் அழைத்து வந்த கம்பீரமான தசைப்பிடிப்பான குதிரைகளாகும். அந்த வயோமிங் பகுதி அவர் டெக்ஸுடன் ஐரோப்பாவிற்கு புறப்பட்ட ஆண்டான 1890 மாநில அந்தஸ்தை பெற்றிருந்தது. வேலி நேர்கோணத்தில் திரும்பும் இடத்தை நான் அடைந்தபோது ஒரு சிவப்பு ரோன் மூஸ்டாங் வகை குதிரை மூச்சிறைத்து மூளையை தாண்டி தரையை உதைத்தது. அங்கு ஏதோ ஒன்று அந்த விலங்கை தொந்தரவு செய்திருந்தது. அதை ஆராய நான் அங்கு சென்றேன். எனக்கு ஆச்சரியமளிக்கும் விதமாக ஒரு வேலி கம்பத்தின் அடிப்பகுதிக்கு அருகில் உலர்ந்த இரத்தம் போன்ற ஒன்றால் நிறமாற்றம் அடைந்த ஒரு புல் தரைப்பகுதி இருந்தது. திரு கேரல் தன் உயிரை இழந்த இடம் இதுவாக இருக்குமோ என்று நான் யோசித்தேன். ஹோம்ஸ் நான் கண்டுபிடித்ததைக் கண்டு நிச்சயமாக ஈர்க்கப்படுவார் மற்றும் அதை அவரே பார்க்க விரும்புவார் என்று நான் உறுதியாக நம்பினேன். எனவே எனது பவுலர் தொப்பியை கம்பத்தின் மேல் வைத்து அந்த இடத்தை அடையாளப்படுத்தினேன். அக்கம் பக்கத்து மாட்டுத் தொழுவத்தை அடையும் வரை நான் தொடர்ந்து நடந்தேன். பின்னர் ஒரு சாம்பல் நிற மரச்சட்ட பண்ணை வீட்டிலிருந்து சுமார் 30 வயதுடைய உயரமான உறுதியான மனிதன் ஒருவன் வெளிப்பட்டு நான் அவனது நிலத்தை அத்துமீறி நுழைவதாக நட்பற்ற குரலில் எச்சரித்த போது நான் என் திசையை மாற்றினேன். நான் மன்னிப்பு கேட்டுவிட்டு விரைவாக திரு கேரலின் தோட்டத்துக்குள் திரும்பிச் சென்றேன். ஒரு கொலையாளி அவர்கள் மத்தியில் நடமாடி கொண்டிருந்ததால் அங்கிருந்த குடியிருப்பாளர்கள் பகிர்ந்து கொண்ட பயமே அவனது நடத்தைக்கே காரணம் என்று நான் நினைத்து கொண்டேன். எங்கள் இருப்பிடத்திற்கு திரும்ப நான் வேறு வழியை தேர்ந்தெடுத்தேன். நான் உள்ளே நுழைந்தபோது கேரலின் வீடு ஆள் அரவமற்று இருந்தது.
ஹோம்ஸும் டெக்ஸும் இன்னும் திரும்பாததால் வரவேற்பறையில் உள்ள புத்தக அலமாரிகளில் இருந்து சில புத்தகங்களை படிப்பதில் என்னை ஈடுபடுத்திக் கொள்ள முடிவு செய்தேன். நான் கிளாசிக்ஸ் பிரிவில் உள்ள தலைப்புகளை ஆராய்ந்தேன். அதில் குறிப்பாக ஒரு புத்தகம் என் கவனத்தை ஈர்த்தது. அது பிரிட்டிஷ் நாடக ஆசிரியர் சிட்னி ஹாம்ப்ரிஸ் எழுதிய ஷேக்ஸ்பியர் அனலைஸ்டு. நான் அதை அலமாரியிலிருந்து எடுத்தேன். எனக்கு ஆச்சரியமளிக்கும் விதமாக அது ஏற்படுத்திய இடைவெளி சுவரில் ஒரு பாதுகாப்பு பெட்டகத்தின் டயலை வெளிப்படுத்தியது. எவ்வளவு சுவாரஸ்யமானது என்று நான் நினைத்தேன். என்னுடைய இந்த இரண்டாவது கண்டுபிடிப்பை கண்டும் ஹோம்ஸ் திக்குமுக்காடி போவார் என்று எனக்குள் சத்தமாக சொல்லிக் கொண்டேன். அலமாரியில் உள்ள ஒரு பொத்தானை அழுத்தும் போது முழு புத்தக அலமாரியும் சுவரிலிருந்து விலகிச் சென்று சிறிய மறைவிட பெட்டகத்தை அணுக வழிவகுப்பதை நான் அறிந்தபோது என் ஆர்வம் மேலும் அதிகரித்தது. நான் புத்தக அலமாரியை அதன் இயல்பு நிலைக்கு கொண்டு வந்தேன். நான் தேர்ந்தெடுத்த புத்தகத்தில் கவனம் செலுத்த முயன்றேன். ஆனால் எனது துப்பறியும் வேலையை பற்றி ஹோம்ஸிடம் சொல்வதற்கான எனது எதிர்பார்ப்பு வார்த்தைகளை உள்வாங்குவதை தடுத்தது. எனவே நான் ஷேக்ஸ்பியர் அனலைஸ்டு புத்தகத்தை மீண்டும் அலமாரியில் வைத்தேன். ஹோம்ஸ் ஆழமான சிந்தனையில் இருக்கும்போது செய்யும் பழக்கத்தைப் போலவே நானும் அறையின் குறுக்கும் நெடுக்குமாக நடக்கத் தொடங்கினேன். சுமார் 2 மணி அளவில் குதிரைகளும் வண்டியும் முன்வாயிலுக்கு வரும் சத்தம் கேட்டது. ஹோம்ஸ் பண்ணை வீட்டிற்குள் தனியாக வந்தார். டெக்ஸ் வண்டியை அவிழ்த்து குதிரைகளை தண்ணீர் காட்டுவதற்காக தொழுவத்தை நோக்கி அழைத்துச் சென்றார். டெக்ஸ் கொஞ்சம் தொணதொணப்புக்காரன் என்று ஹோம்ஸ் கூற தொடங்கினார். ஆனால் பாதையில் இருந்த நிறமாற்றம் அடைந்த பகுதியை பற்றி எனது செய்தியை கூறுவதற்காக நான் அவரது பேச்சை தடுத்தேன். அற்புதம் வாட்சன் என்று அவர் கூச்சலிட்டார். இந்த வழக்கை பற்றிய எனது கோட்பாட்டிற்கு இது கச்சிதமாக பொருந்துகிறது. இப்பொழுது புத்தக அலமாரிக்கு வருவோம். அலமாரிகளுக்கு பின்னால் மறைத்து வைக்கப்பட்டுள்ள ஒரு பெட்டகத்தில் திரு கேரல் முக்கியமான ஆவணங்களையும் அமெரிக்க டாலர்களையும் வைத்திருந்தார் என்று டெக்ஸ் எனக்கு தெரிவித்தார். நான் மனமுடைந்து போனேன். என் ஏமாற்றம் வெளிப்படையாக தெரிந்தது. நீங்கள் இல்லாத போது நான் அந்த பெட்டகத்தை கண்டுபிடித்தேன். அதை கொண்டு உங்களை ஆச்சரியப்படுத்த விரும்பினேன் என்று ஹோம்ஸ் என்னிடம் என்னை புண்படுத்தும்படியாக ஏதேனும் சொன்னாரா என்று கேட்டபோது நான் அவரிடம் தெரிவித்தேன். நான் ஹோம்ஸிற்கு அந்த பொத்தானை காட்டினேன். அவர் அதை அழுத்தினார். இப்பொழுது பெட்டகம் வெளிப்பட்டதும் ஹோம்ஸ் தனது காதை அதன் கதவோடு இறுக்கமாக வைத்துக்கொண்டு டயலை வலப்பக்கமும் இடப்பக்கமும் திருப்பத் தொடங்கினார். பூட்டு உடைக்கும் திறன்களில் அவர் வல்லவர் என்று நான் அறிவேன். ஆனால் பெட்டகங்களை உடைப்பது அவரது திறமைகளின் ஒரு பகுதி என்பதை நான் அறிந்திருக்கவில்லை. உள்ளே இருக்கும் பாகங்கள் நகரும் சத்தம் கேட்கிறது என்று சில நிமிடங்களுக்கு பிறகு அவர் கிசுகிசுத்தார். அவர் கைப்பிடியை திருப்பினார். பெட்டகம் திறந்தது. ஹலோ என்று அவர் வியப்புடன் கூறினார். அதிலிருந்து பொருட்களை கண்டு ஹோம்ஸ் ஆச்சரியப்பட்டார். அதில் $50,000 ரொக்கம், திரு கேரலின் அனைத்து சொத்துகளுக்கான பத்திரங்கள், வயோமிங்கில் உள்ள ஒரு அனாதை இல்லத்தின் ஆவணம், திரு கேரல் மற்றும் சர் ஈதன் டார்லெட்டன் ஆகியோருக்கு இடையே 40 ஆண்டுகளுக்கு முன்பு ஏற்பட்ட ஒப்பந்தத்தின் கார்பன் நகல், வங்கி வைப்பு படிவங்கள் மற்றும் திரு கேரல் கிராமத்திற்கு வெளியே உள்ள பண்ணை வீட்டிற்கு குடிபெயர்ந்த பிறகு ஒரு தேதியிடப்பட்ட உயில் ஆகியவை இருந்தன. அவரது அந்தஸ்தில் உள்ள ஒரு மனிதர் இது போன்ற பதிவுகளை பராமரிப்பதில் கவனமாக இருப்பார் என்று நான் உறுதியாக நம்பினேன் என்று ஹோம்ஸ் கூறினார். கேள்வி என்னவென்றால் அது எங்கே என்பதுதான். ஹோம்ஸ் ஆவணங்களை மேஜைக்கு எடுத்து சென்று
ஏற்கனவே அதன் மேல் இருந்த காகிதங்களை ஒழுங்கமைத்து புதிய ஆவணங்களை ஆராய அமர்ந்தார். நான் அவரது தோள்களுக்கு மேல் எட்டி பார்த்தேன். அவர் தனது ஜாக்கெட் பையுக்குள் கையை விட்டு தனது புகைப்பிடிக்கும் பைப்பையும் ஒரு புகையிலை பைப்பையும் எடுத்து பைப்பை பாதி அளவு நிரப்பி அதை பற்ற வைத்து நாற்காலியின் பின்புறமாக சாய்ந்து அமர்ந்தார். ஹோம்ஸ் ஆவலுடன் வாசிக்கும்போது புகை கூரையை நோக்கி சுருண்டது. இதன் பொருள், திரு கேரல் டெக்ஸிற்கு 13 வயதாக இருந்தபோது அவர்கள் இங்கிலாந்துக்கு கப்பலில் புறப்படுவதற்கு சற்று முன்பு அவரை தத்தெடுத்துள்ளார் என்று ஹோம்ஸ் சுருக்கமாக கூறினார். மேலும் அவர் தனது உலகளாவிய சொத்துக்களை அனைத்தையும் டெக்ஸிற்கு உயிலாக எழுதியுள்ளார். நாம் உடனடியாக டெக்ஸிற்கு தெரிவிக்க வேண்டும். டெக்ஸ் குதிரைகளுக்கு மாலை உணவை ஊட்டி கொண்டிருந்த போது நாங்கள் மாட்டுத் தொழுவத்திற்கு சென்றோம். இந்த தகவலை கேட்ட அவர் திடுக்கிட்டு திகைத்து போனார். அப்படியா என்று அவர் மெல்லிய குரலில் கூறினார். அவர் ஏன் என்னை ஒரு மகனை போல் நடத்தினார் என்று இப்பொழுது எனக்கு புரிகிறது. ஆனால் திரு கேரல் ஏன் இதை இவ்வளவு ரகசியமாக வைத்தார் என்று நினைக்கிறீர்கள்? எனக்கு துல்லியமாக தெரியவில்லை, டெக்ஸ் என்று ஹோம்ஸ் பதிலளித்தார். ஆனால் சர் ஈதன் டார்லெட்டனின் மகனிடம் நாம் கண்ட குணத்தைப் போல நீயும் கர்வமும் அகந்தையும் கொண்டவனாக மாறுவதை தவிர்க்க அவர் விரும்பியிருக்கலாம். பதில் எதுவாக இருந்தாலும் உன்னை போன்ற தத்தெடுத்த தந்தை அந்த இரகசியத்தை தன் கல்லறையோடு எடுத்து சென்று விட்டார். இது எல்லாவற்றையும் மாற்றுகிறது என்று டெக்ஸ் தொடர்ந்தார். எனக்கு இப்பொழுது பெரிய பொறுப்புகள் உள்ளன. என்னால் அவற்றை கையாள முடியுமா என்று எனக்கு தெரியவில்லை. நீ தயாராக இன்னும் சில ஆண்டுகள் உள்ளன என்று ஹோம்ஸ் மேலும் கூறினார். நீ 21 வயதை எட்டும்போது திரு கேரலின் செல்வத்தையும் சொத்துகளையும் நீ வாரிசாக பெறுவாய் என்று உயில் நிபந்தனை விதிக்கிறது. தற்போதைக்கு இது அனைத்தும் அமெரிக்காவில் உள்ள ஒரு அறங்காவலரின் வசம் ஒப்படைக்கப்படும். நாங்கள் அனைவரும் இரவு உணவிற்காக பண்ணை வீட்டிற்கு திரும்பினோம். மேலும் டெக்ஸ் எதிர்காலத்தை பற்றிய கேள்விகளை ஹோம்ஸிடம் அடக்கினார். இப்பொழுது என்று அவர் கூறினார், வயல்வெளியில் வேலை செய்பவர்களுக்கு கூலி கொடுக்கும் விஷயம் உள்ளது. உண்மையை சொல்வதானால் என்னிடம் கொஞ்சம் பணம் குறைவாகவே உள்ளது. அந்த தேவைகளை கவனித்து கொள்ள பெட்டகத்தில் போதுமான பணம் இருப்பதாக ஹோம்ஸ் அவரிடம் கூறினார். அறங்காவலரின் வழிகாட்டுதலுடன் உனக்கு எந்த கவலையும் இருக்காது என்று ஹோம்ஸ் கூறினார். நாங்கள் சாப்பிட்டு முடித்து புத்துணர்ச்சி பெற்ற பிறகு இரத்தக்கரை இருப்பதாக சந்தேகப்படும் புல்தரை பகுதிக்கு என்னை அழைத்து செல்லுமாறு ஹோம்ஸ் என்னிடம் கேட்டார். அங்கு சென்று ஒரு பரிசோதனையை செய்துவிட்டு இருட்டுவதற்குள் இங்கு திரும்புவதற்கு போதுமான சூரிய ஒளி இன்னும் இருக்கிறது என்று அவர் கணித்தார். நான் சோர்வாக இருந்த போதிலும் அதற்கு ஒப்புக்கொண்டேன். நான் டெர்பி தொப்பியை தொங்கவிட்டிருந்த கம்பத்தை நோக்கி நாங்கள் கால்நடையாக புறப்பட்டோம். மாலை சூரியனின் கீழ் அந்த இடம் காலையை விட குறைவாகவே தெளிவாக தெரிந்தது. ஹோம்ஸ் தனது ஜாக்கெட் பையிலிருந்து ஒரு தோல் பெட்டியை எடுத்தார். அதற்குள் பல்வேறு திரவங்களை கொண்ட பல சிறிய குப்பிகள் இருந்தன. அவர் பெட்டியிலிருந்து ஒன்றை எடுத்து கரைப்படிந்த பகுதியிலிருந்து சில பொருட்களை பறித்து குப்பியில் இருந்த தெளிவான கரைசலில் நனைத்தார். திரவம் மஞ்சளாக மாறினால் புல்லில் இருப்பது இரத்தம்தான் என்று அவர் எனக்கு தெரிவித்தார். அது மாறியது. அப்படியானால் திரு கேரல் சர் ஈதன் டார்லெட்டனின் வீட்டை அடைவதற்கு முன்பே இங்குதான் தனது முடிவை சந்தித்திருக்கிறார் என்று ஹோம்ஸ் யூகித்தார். ஹோம்ஸ் முன்னால் இருந்த மேட்டை சுட்டி காட்டி டார்லெட்டன் பண்ணை
அதற்கு அப்பால் தான் உள்ளது என்றார். அப்படியானால் இன்று என்னை விரட்டி அடித்தது டார்லட்டன் பண்ணையை சேர்ந்த ஒருவராக தான் இருக்க வேண்டும் என்று நான் அவரிடம் குறிப்பிட்டு அந்த உயரமான உறுதியான மனிதனுடனான எனது சந்திப்பை பற்றி அவரிடம் கூறினேன். அநேகமாக அது சர் ஈதனின் மகன் சக்காரையாகத்தான் இருக்கும் என்று ஹோம்ஸ் யூகித்தார். நானும் அவரிடம் நட்பற்ற தன்மையை கண்டேன். கேரல் பண்ணை வீட்டில் வசிப்பதன் மூலம் இப்பொழுது சட்டபூர்வமாக அவரது தந்தைக்கு சொந்தமான நிலத்தில் நான் அத்துமீறி நுழைவதாக அவர் தவறாக எனக்கு அறிவுறுத்தினார். அவரது தந்தைக்கும் திரு கேரலுக்கும் இடையிலான எழுதப்பட்ட ஒப்பந்தம் உரிமையை சந்தேகத்திற்கு இடமின்றி விவரிப்பதாக அவர் வாதிட்டார். சர் ஈதன் டார்லட்டன் டிமென்ஷியா நோயால் பாதிக்கப்பட்டிருந்தாலும் பலவீனமான இதயம் காரணமாக பெரும்பாலான நேரம் படுக்கையிலேயே இருந்ததாலும் இந்த விசாரணையில் அவரால் பெரிய அளவில் உதவ முடியவில்லை என்று ஹோம்ஸ் கூறினார். அவரது நினைவாற்றல் சரியாக செயல்படவில்லை என்று திரு கேரலின் பண்ணை வீட்டிற்கு நாங்கள் திரும்பி நடக்கும்போது ஹோம்ஸ்